ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஜூலை மாத பலன்ல பார்க்க போறோம். ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா மாத பலன்றது பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதமும் டிராவல் அடைஞ்சுக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துக்கு மாறும் போதும் வருட கிரகங்களான குரு பகவான், கேது, ராகு, சுக்கிரனோட இணையும் பட்சத்தில், அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பு பற்றும் பட்சத்தில், அதாவது ஒருவரும் பார்த்துக்கிறதும் அவரோட வீட்டுல இவர் போய் இருக்கும் போதும் ஒரு மாதமும் ஒருவருக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பண்றதுக்கான நேர காலங்கள் நம்மள கூடி வரும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போறது, மேரேஜ் வாழ்க்கைக்குள்ள போற அமைப்பு, சில பேருக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்ல மாற்றம், முன்னேற்றம். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம ஒருத்தரை போய் பார்க்குறோம். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறோம்னா, அவர் சொல்லுவார், இந்த மாசம் இல்லைங்க, ஒரு 2 மாசம் கழிச்சுட்டு போய் பாருங்க. இந்த டைம்ல தான் உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயையும் பார்க்கணும். ஏன்னா வீடு இடத்தை பார்க்கும்போது உங்க ராசிக்கு, உங்க நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் இருக்கும். இப்போ செவ்வாயை பொறுத்துதான், ஏன்னா நிலக்காரர்கள், பூமிக்காரர்கள் அவரவரோட அடிப்படையில தான் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறது, இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. ஏற்கனவே இடம் இருக்குங்க, அதுக்கு வீடு கட்டுறது அமைப்பு எல்லாம் இதனோட மாத கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உங்க ராசிக்கு இருக்காங்க, அதன் அடிப்படையில் தான் அவங்க தேதி குறிச்சு தருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனியோட நிலைமை வச்சு உங்களோட தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, வேலை கிடைக்குமா, இல்ல வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, உங்களோட கிரகம், உங்களுக்கு சாதகமான கிரகம், பாதகமான கிரகங்கள் கூட இருக்கும் போது அதனோட நிலைமை நமக்கு தெரிய வரும். அதன் அடிப்படையில் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாருங்க. சூரியனும் புதனும் புதன் வீட்டுல மிதுன ராசியில் இருக்கிறாரு. புதன் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைந்து, வக்ர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் சூரியன் கூடயே போய் புதாத்தி யோகம் பெற்று மிதுன ராசியில் பலம் பொருந்தி இருக்கிறாரு சூரியனும் புதனும். சுக்கிரனும் குருவும், அசுரகுரு தேவகுருவும் ஒருவருக்கொருவர் கடக ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாங்க. ஜூலை 5ஆம் தேதி வாக்குல பாத்தீங்கன்னா சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு, கேதுவோட இணையறாருங்க. சோ வருட கிரகங்களான சனீஸ்வரன், சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் பெறாருங்க. சோ வக்ரம் பெறதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அவர் சூரியனை விட்டு 5 வீடு தள்ளி வரும்பொழுது சனியும் இந்த மாதத்துல, சனி கிரகமும் இந்த மாதத்துல இன்வால்வ் ஆகிட்டு அவர் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன யோகங்கள், பலன்கள் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்க சூரியன், இவங்க 5 பேரும் சேர்ந்து ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில யோகங்கள், பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. முக்கியமா சனி பகவான் வக்ரம் பெறது ஜூலை மாதத்துல பெரிய யோகமா இருக்க போது. தனுசு ராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதி கொண்ட நீங்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்புமிக்க மாற்றங்களையும் யோகங்களையும் கொடுக்க போதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில கஷ்டப்பட்டு ரொம்பவும் உடல்நல பிரச்சனை, தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாயாரின் ஆரோக்கியத்துல பிரச்சனை, பண வரவே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல, ஏன்னா 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியால் ரொம்பவும் ஒரு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரவே கூடாதுன்னு யோசித்து கொண்டிருந்த தனுஷு ராசிக்கு விடிவு காலம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாங்க. ஏன்னா சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் அது படிப்படியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடம், அதாவது உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று கடக வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றங்களை நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவரோட பார்வையில சனி பகவான் வந்துருவாரு, சுபத்துவ பார்வையில வந்துருவாரு. அதுவும் இல்லாமல் குருவின் பார்வையில உங்களோட 2ஆம் இடமும் வந்துடும். சோ 2ஆம் இடம் வந்தாலே உங்களுக்கு என்னன்னாங்க, குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும், அமைதி உண்டாகும், தனவரவு உண்டாகும், உங்க வாக்கு, செயலுக்கு, சொல்லுக்கு மரியாதை உண்டாகுங்க. சோ இந்த அடிப்படையில் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் கிடைப்பது. முக்கியமா வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு பதவி உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கிரனோட வீட்டுல, சுபரோட வீட்டுல இருக்கும் பட்சத்தில் வேலையில இருந்து வந்த பிரச்சனை நிரந்தர வேலை கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் வேலை மாற்றத்துக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருக்கும் தனுஷு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு, அதாவது நீங்க எதிர்பார்த்த பதவி, பேரு, புகழுக்கேற்ற சம்பள உயர்வோடு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். இது வேலைன்னு இல்லைங்க, தொழில் பண்றவங்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாடிக்கையாளர்களின் சப்போர்ட்டோட உங்களுக்கு சில பேர் அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டா நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா
உங்களுக்கு அவங்களோட ஆதரவோடு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் நிறைய பேர் பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வாய்ப்புகள் வந்தாதான் நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும். ஸோ இந்த வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக குடுத்துருவார். தொழில்ல இருந்த வேலையில இருந்த எதிரிகளை விலகுவார். நோய் நொடியிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை தீரும். முக்கியமா கடன் பிரச்சனை தீரும். சுப காரியங்களுக்கு கடன் வாங்குங்க. வீட்ல சுப நிகழ்ச்சிகள் பண்றதுக்கான கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. உங்களை 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கும்போது உங்களோட குடும்பத்திற்காகவும் உங்களோட வளர்ச்சிக்காகவும் கடன் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இது வந்து உங்களோட வளர்ச்சி தான். ஏன்னா கடன் வாங்கி தான் ஒரு தொழிலை நடத்தணுன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கும்போது இது அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களை கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்று இவ்வளவு நாளா இருந்தாரு. இப்போ வக்கரம் நிவர்த்தி அடைந்து 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கும் பட்சத்தில் அரசியல் சார்ந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க, அதாவது அரசியல் சார்ந்த துறையிலும் அரசாங்க சார்ந்த துறையிலும் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, பேரு, புகழ், அங்கீகாரம், அரசியல் சார்ந்த துறையில இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாம இந்த டீச்சர்ஸ் துறையில இருக்கிறவங்க, அட்வொகேட் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பேரு, புகழ் எல்லாம் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் 5ஆம் தேதி. கேதுவோடு இறையும் போது உங்களுக்கு பெண்களின் ஆதாயம், இளைய சகோதரங்கள் ஆதாயம், உங்களோட சண்டை போட்டுட்டு போயிருந்த, கருத்து வேறுபாடோட இருந்த உங்களோட இளைய சகோதரர்கள், உங்களோட தாய் வழி உறவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாசமா வர்றது, உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் பண்ற அமைப்பெல்லாம் இருக்கும். அவங்களோட உதவி கிடைக்க பெறுவீர்கள் இந்த மாதம். ஸோ இது மிக நாள பிரச்சனையா இருந்ததெல்லாம் வந்து சமாதானமாகி உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதை விட இல்லாம முக்கியமாக உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மகரம் பெறாருங்க. ஜூலை மாதம் 26ஆம் தேதி அவர் வக்ரம் பெற்று அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறாங்க 7ஆம் பார்வை. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல இந்த மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு மாற்றத்துக்கு ஒரு சிம்டம் கிடைக்குதுன்னா 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரம் பெறாரு. ஸோ வக்ரம் பெறும்போது என்ன ஆகும்னா அவர் மெதுவா கொடுத்த ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா கிடைக்க போது அபரிமிதமான லாபத்தை கொடுக்குது. ஏன்னா அவர் 10ஆம் இடத்தை வக்ரமா பார்க்கும்போது தொழில்ல நல்ல ஒரு லாபம், முயற்சி, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிற அமைப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் கல்வி படிக்கிறதுக்காக உயர்கல்வி படிக்கணும்ன்ற மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், ஃபாரின்ல போய் படிக்கணும்ன்ற மாதிரி விசா, இந்த டிராவல் சம்பந்தமா கடல் கடந்து போகணும். ஏன்னா அவர் இருக்கிறது மீனராசியில இருக்கனால கடல் கடந்து போகணும், அந்த மாதிரி தொலைதூர பிரயாணங்கள் போயிட்டு வியாபாரம் பண்ணணும், படிக்கணும், இந்த மாதிரி முயற்சி எல்லாம் உங்களுக்கு கை கூடும். இது இது வந்து தாமதமாகவும் ஒரு மாதிரி ஒரு தடங்களாகவும் இருந்த தடைகள் எல்லாம் மாற்றம் ஏற்படும். ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா இருந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு விலக போது, மகிழ்ச்சி உண்டாக போது, குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை உண்டாக போது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போது, கணவன் மனைவி அந்த பிரச்சனை தீர்ப்போது, குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதாவது சில பேருக்கு வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல செய்தி வருங்க. அதுதாங்க முக்கியம். உங்களுக்கு நல்ல செய்தி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இந்த இடத்துல இருப்பீங்க. தொழில கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை தீரப்போது, குடும்பத்துல பிரச்சனைக்கெல்லாம் கஷ்டம் தீரப்போது, தொழில இருந்த நஷ்டம் எல்லாம் தீர்ந்து லாபங்கள் அதிகரிக்கும் மாதமாக ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லாங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய பவர் வந்து முருகருக்கு உண்டு. அவர் வந்து செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கனால நீங்க முருகன் கோவில் கண்டிப்பா போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி யோகம், உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.